மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 16வது சட்டப்பேரவையின் 8வது கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் 5 நிதிநிலை அறிக்கைகள் அளிக்கப்பெற்று இந்த ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வேளாண்மை இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றின் மீது சிறப்பான விவாதம் பதிலுரை வழங்கப்பெற்றுள்ளது. வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் சிறப்பான அறிக்கையையும் பதிலுரையும் வழங்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வும் சமூக நீதியும், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவின் இன உணர்வும் மாநில சுயாட்சி கொள்கையும், தமிழின தலைவர் கலைஞரின் சிறப்பான நிர்வாகமும், தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையில் எனக்கு முன்னர் அமர்ந்த பலரும் இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவருமே போற்றப்படக்கூடியவர்கள்தான். ஆட்சி சக்கரத்தை உயர்த்தி பிடித்தது மகத்தானது. தலைமை பொறுப்பு உள்ளோருக்கும் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, கால நேரம் பெறாது உழைத்திடும் பண்பு, தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன், எதையும் தாங்கும் வல்லமை, எல்லோரிடத்திலும் அன்பு, கருணையோடு இருத்தல், கடமை தவறாமை, ஊக்கத்தோடு செயலாற்றுதல் ஆகிய பண்புகள் நிச்சயம் தேவை. இதனையே நானும் கடைபிடித்திருக்கிறேன். ஆராய்ந்து முடிவெடுக்கும் பண்பு, அந்த முடிவினால் விளையும் பயன், பயன் பெற்றவர்களின் உயர்வு, உயர்வினால் உண்டாகும் வளம், வளத்தினால் விளைந்திடும் இன்பம், இன்பத்தால் கிடைத்திடும் நன்மை, இதுவே நாம் இப்பொழுது காணும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. இந்த நன்மையே மக்களுக்கு நம்பிக்கையை தந்து நாளைய ஆட்சியாளர்களாக எங்களை தொடர செய்ய போகிறது. இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். நம்பிக்கையோடு இன்னும் உழைக்க வேண்டும் எனும் ஊக்கத்தையும், எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் பெற்றுள்ளேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நூற்றாண்டை கடந்த பெருமையோடு இயங்கி வருகிறது இந்த பேரவை. கடந்த 2021ஆம் ஆண்டு
இந்த பேரவையினுடைய 100ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான தலைவர் கலைஞர் அவர்களின் படத்தையும் திறந்து வைத்த அன்றைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் பேரவைத் தலைவராக பணியாற்றும் நீங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடும் தன்னுடைய ஆற்றலால் இந்த பேரவை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பேரவையில் பெரும்பான்மை இடம்பெற்றுள்ள கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மாமன்றம் என்பது வரலாற்று பெருமைக்குரியது என்பதை நினைவுபடுத்துகிற வகையிலே தான் 5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்று பிரிந்து செல்லுகிறோம். நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன். கல்லூரியில் படித்து விடுதியிலே படித்து வெளியேறுகிற நேரத்தில் எல்லாம் அங்கே உட்கார்ந்து பேசணும், பழகணும், எல்லாம் பிரிந்து போகிறோம். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. மீண்டும் யார் வருவார்கள் என்பதை அந்தந்த தொகுதி மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை நான் யாரும் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. யாருக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு கிட்டும், மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை சொல்லி இந்த மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லோரையும் அரவணைத்து எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் படைத்திருக்கிறேன். ஆகவே அமைச்சர் பெருமக்களுக்கும், இது அமைச்சர் பெருமக்களிலே இள வயதாக இருந்தாலும் நான் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பொறுப்பேற்று இருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி முதல் வரிசையில் இருக்கிற கட்சி தலைவர்கள், ஒட்டுமொத்தமாக இந்த மன்றத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினரான அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும், உடல் ஆரோக்கியமோடு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த அவையிலே நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற நம்முடைய அதிகாரி பெருமக்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட நிதித்துறை செயலாளர், முதலமைச்சர் செயலாளர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசு துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நடக்கிற செய்திகளை எல்லாம் நாட்டுக்கு எடுத்து சொன்ன நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லிக் கொள்வதோடு நான் ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நிறைய திட்டங்களை சொன்னதாக சொல்லுகிறீர்கள். இன்று நாட்டுக்கு உணவளிக்கும் முதல் தொழில், ஆதார தொழில் வேளாண்மை. காலையில் விவசாயிகள்லாம் சொன்னாங்க என்கிட்ட, நீ ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொன்னாங்க. இல்லை, இருக்காதுன்னு நினைச்சேன். ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால இந்த விவசாயிகளை எல்லாம் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதற்கு ஆவணம் செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள், அவங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று மகளிர் உரிமை தொகையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிற அரசு இந்த மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்ய முடியுமா என்பதை ஆலோசிக்க வேண்டும். அதே போலவே ரெண்டுமே தள்ளுபடி பண்ணியிருக்கு, ரெண்டையும் பண்ணியாச்சு. மகளிர் சுய உதவி குழு வந்த உடனே பண்ணிட்டாங்க கடன் தள்ளுபடி. தகுதியானவங்க அவ்வளவு பேருக்கும் பண்ணிட்டாங்க. விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணியிருக்கு. நன்றி. கடன் படிச்சாங்க, வேலைக்கு அது கூட்டுறவுத்துறையில் உள்ள கல்வி கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டோம். நன்றி நன்றி நன்றி. ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டு காலம் இந்த அவையில் சிறப்பாக பணியாற்றிய நம் அனைவருக்கும் நாமே நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக் கொள்வதோடு, முகம் நக நட்பது நட்பென்று, நெஞ்சத்து அகம் நகம் நட்பதே நட்பு, அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி. நட்பு வளரும், தொடரட்டும். நன்றி.